உன்னதமானவரின் உயர் மறைவில் ஒரு கிரவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனன் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கோ, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அல்லேலூயா. கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சேர்ந்து பாடி ஆராதிப்போமா? ஆராதிக்க வந்தோம், ஆமென். அன்பு அதிகாலை நேரம் கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிற காலை நேரம், தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையினால் நிரப்பும். தூயவரே
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் இயேசு வல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென் ஆமென் நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆராதனை உமக்கே எங்கள் அதிகாலை நேர ஆராதனை, ஆவியோடு உண்மையோடும் ஆராதனை, மகிழ்ச்சியோடு ஆராதனை, மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை. ஆமென். தேவ கிருபை. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே. உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே. உம்மை நான் நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே. உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே. உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். கரம் உயர்த்தி அல்லேலூயா. முழு மனதோடு அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. மனப்பூர்வமாய் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். தடைகளை தகர்க்கிறவர், சத்துருக்களை மேற்கொள்கிற கிருபைகளை தருகிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன், அற்புதரும் அதிசயமானவருமாய் இருக்கிறேன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் எந்த இடத்துல எங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரத்தை
நீட்டி தொட்டு நீர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கட்டும் அப்பா. தேவனுக்கு அருகில் நெருங்கி வரட்டும். தேவ உறவில் காத்துக்கொள்ளுதல் முன்னுரிமை கொடுக்கட்டும் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்திற்காக தேவன் இவளை அழைத்தீரோ பிடித்தீரோ அந்த தேவ நோக்கம், அந்த தேவ திட்டம் இவளுடைய வாழ்க்கையில் நிறைவேற அனுக்கிரகம் பண்ணும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கர்த்தரை நம்பி இருக்கிற கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தை இப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ இரக்கம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில அந்த கசந்த அனுபவங்கள் உடைய பிள்ளைகளை தடுமாற பண்ணி விடாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு அனுக்கிரகம் பண்ணும். அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த விலையேறப்பெற்ற இந்த நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துவாராக. வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் உங்களை நிரப்பி உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இம்மட்டும் நம்மை காத்து நடத்தினவர் இனிமேலும் நம்மை காத்து அற்புதமாய் நடத்துவார். தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பதை போல் சுமந்து காப்பார். அப்படி செய்கிற நல்ல தேவன் நம்மோடு இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் நாம் சங்கீத பகுதியை வாசித்து பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். 62ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் சங்கீதம் 62 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு பெரிய மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. 5வது வசனத்தை பாருங்கள். 5வது வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். நீங்கள் நம்புவது, நீங்கள் எதிர்பார்ப்பது, பல நாட்களாய் காத்திருப்பது தேவனால் வரும். இந்த காலை நேரத்து இந்த வசனத்து மூலம் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். என் ஆத்துமாவே கலங்கி விடாதே, ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறது அவராலே வரும். காலதாமதமானாலும் அது வரும். அவர் நினைத்த நாட்களில் அவைகள் வரும். ஆசீர்வாதமாய் இருக்கும் என்ற வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தரை பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்துவோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். உற்சாகமானதோடு பாடி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை அடைவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலையும் கூட தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்வதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைகளை நினைத்து நாம் அவரை மகிழ்ச்சியோடு கூட காலை நேரத்தில் உற்சாகத்தோடு கூட பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி, ஸ்தோத்திரம். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார்.
பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். எல்லாருமா இந்த காலை நேரத்தில் சொல்லலாமா? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். உலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா, நான் பாடுவேன். அல்லேலூயா, நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவே, இயேசுவை ஆடிப்பாடி துதித்திடுவே. என்னை தேடி ஆமே எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா,
என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன். மீண்டுமாய் மீண்டுமாய் பாடலாமா? சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமான். இந்த காலை நேரத்தில் எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், எல்லா அனாரோக்கியங்கள் அவருடைய காயங்களால சுகம் உண்டாகிறது. சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். ஆமென். அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ, பரிசுத்தனும் புனிதனுமாய் ஆமென் அவர் திருமுன் வாழ. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். பழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த
இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கு, ஆமென், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டால், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டால், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். காலை நேற்று சொல்லலாமா? ஆனந்தமே ஆமென். பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும்
பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு எல்லாரும் சொல்லலாமா? அதை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக ஆமே யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோ வல்லவர் வாக்குதான் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடின் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை சந்திப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கண்ணீர் கவலை அங்கு இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடு இன்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடு இன்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் வாஞ்சை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும் வாஞ்சை தீரும் கருத்துடன் நாம்
வந்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவோம். கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அல்லேலூயா 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 இம்பட்டுமாய் நடத்தின எங்கள் எபினேசர் இனியும் தொடர்ந்து நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த நாளிலேயும் கூட தேவ ஜனங்களாய் இருக்கிற எங்களோடு கூட நீங்க பேசுகிறதை ஆண்டவரை கேட்பதற்கு ஆண்டவரே நல்ல இருதயத்தை எங்களுக்கு காதுகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புல்லில் மேல் இறங்குற பனியை போல அவருடைய கிருபை நம்மேல் இறங்கி கொண்டே இருக்கிற இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா 33ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற போது
அவரை நோக்கி பார்க்கிற போது, அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது, முதலாவது காரியம், அவர் நமக்கு மறு உத்தரவு தருகிறார். பதிலளிக்கும் தேவனாக வெளிப்படுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதம் 138 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 138:3, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேன், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். அப்போ நம்ம கூப்பிடுகிற நாளிலே நமக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன். இந்த வசனத்தில் 4 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன். அல்லேலூயா. பெரும்பாடு ஸ்திரீ இயேசு வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ, யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்தார்களோ, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவளுக்கு பதில் கிடைத்திருக்கிறது. அப்போ முதலாவது ஆசீர்வாதம் என்ன? பதிலளிக்கும் தேவன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் பல நாட்களாக நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேனே, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, ஏன் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று ஆலோசித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் பதில் கொடுக்கிற தேவன். ஆனால் பதில் கொடுப்பார். அந்த பதிலை நாம் சரியாய் புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு பதில் அளிக்கிறார். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பதிலை நாம் புரிந்து கொள்வதில்லை, விளங்கி கொள்வதில்லை. அனந்த ஞானம் உள்ள தேவன். அந்த தேவன் கொடுக்கிற பதிலை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாமல் கூட போகக்கூடும். ஆனால் ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அங்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறான் தானியேலை பார்த்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்னையே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். தானியேல் 9:23. அப்போ நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன். உடனே பதில் கொடுக்கிறார். என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் முதல் வார்த்தை பதில் அளிக்கும் தேவன், பதில் அளிக்கும் தேவன், உத்தரவு கொடுக்கும் தேவன் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகார் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார் பாருங்க. ஆனால் அவருடைய கண்ணீரின் சத்தத்துக்கு பதில் வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்னால் ஆலயத்திற்கு போய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அவள் சத்தத்திற்கு பதில் வருவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் கூப்பிடுகிறவருக்கெல்லாம் பதில் கிடைத்ததை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது பதில் அளிக்கும் தேவன், மறு உத்தரவு அருளும் தேவன். இரண்டாவது நாம் அறியாததை செய்கிறவர். என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத காரியத்தை நமக்கு செய்கிறவர். நான் அறியாத காரியத்தை எனக்கு செய்கிறவர். நீங்கள் அறியாத காரியத்தை உங்களுக்கு செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போது இரண்டாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நமக்கு அறியாத அநேக காரியங்கள் உண்டு. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய ஊழியத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய ஆசையை அறிந்திருக்கிறார், நம்முடைய விருப்பத்தை அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நமக்கு தெரியாத அநேக காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அறிய செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அறியாத காரியங்கள். ஆமென். தானியேலுக்கு அநேக விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தவனை ஆசீர்வதித்தார். கருகலானவற்றையெல்லாம் தெளிவாக்குகிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். யோசேப்புக்கு வேறுபட்ட காரியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, மனித கற்பனைகளுக்கும் மனித ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட அறிய முடியாத பெரிய காரியங்களை நமக்கு அறிய செய்து நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். மூன்றாவது என்ன? நமக்கு எட்டாத காரியங்களை செய்கிறார். மூன்றாவது, ஆமென், உனக்கு எட்டாததுமான, நீ அறியாததும், அடுத்த முறை நமக்கு எட்டாத காரியம். சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் சாதாரணமான ஜெபமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத காரியங்களாக இருக்கும். அல்லேலூயா. ஒருவர் சாட்சி சொன்னார், சகோதரனே, நான் இப்படியெல்லாம் இருப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நான் சாதாரணமாகத்தான் ஜெபித்தேன். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்தால் அது யாராலும் எட்டி பிடிக்க முடியாத காரியமாக இருக்கிறது. யாரும் எண்ணி பார்க்க முடியாத காரியமாக இருக்கிறது. யாரும் யோசித்து பார்க்க முடியாத காரியமாக இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷமாய் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படித்தான்
நமக்கு எட்டாத, யோசித்து பார்க்காத பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான்காவது, பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய காரியங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அவன் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், புதிய காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி பார்க்க முடியாத காரியத்தை செய்கிறார், யோசித்து பார்க்க முடியாத காரியத்தை செய்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். சன்னத்தை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பெரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பெரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆமென், ஆமென். வாழ்க, வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 145:18, பரிசுத்த வேதம் இப்படி ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்போ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த கூப்பிடுகிறது எப்படி கூப்பிடணுமா? உண்மையாய் கூப்பிடுகிற பொழுது அவர் சமீபமாக இருக்கிறார். பர்தமேயு உண்மையாய் கூப்பிட்டான். பெரும்பாடு உண்மையாய் கர்த்தரை தேடினாள். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற போது உண்மையான ஜெபமாக இருக்கணும். அது ஒரு மனப்பூர்வமாக ஜெபமாக இருக்கணும். தேவனிடம் மனம் விட்டு பேசவும், மனம் திறந்து பேசவும், மனப்பூர்வமாய் நம்ம பேசுகிற போது தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறார். அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அருகில் இருக்கிறார், சமீபத்தில் இருக்கிறார். அந்த கூப்பிடுதலை கேட்டு நம்முடைய கண்ணீரை கண்டு அற்புதங்களை செய்கிறார். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த விண்ணப்பத்திற்கு உடனே பதில் வருகிறது. பாருங்கள் எப்படி ஜெபிக்கிறார். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். உண்மையாய் கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி அழுதான். என்ன நடந்தது? நீ போய்
எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். உண்மையாய் கூப்பிடுதான். சுவர் பக்கமாய் திரும்பி நின்று எசேக்கியா ராஜா ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனுக்கு ஒரு அற்புதம், உடனே பதில் வந்தது. ஆயுள் நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம கூப்பிட்டாலும் நமக்கு பதிலளிக்கிறார். பதிலளிக்கிற தேவன், உத்தரவாருளும் தேவன், கூட இருக்கும் தேவன், தைரியப்படுத்தும் தேவன், ஆறுதல் படுத்தும் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை பாருங்கள். 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அவன் நம்ம ஜெபிக்கிற போது, ஆண்டவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற போது, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிற தேவன், பதிலளிக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் இதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துகிற ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் கூப்பிடுதலுக்கு பதில் வரும். அது சீக்கிரமாய் வரும். அந்த புதிய காரியத்தை கர்த்தர் செய்து, அற்புதத்தை செய்து, கண்ணீரை துடைத்து, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, மேன்மைகளை கட்டளையிட்டு அநேகருக்கு நம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஒரு கடினமான காலத்தை நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம், ஒரு போராட்ட நேரத்தை நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம், ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் மறக்கவில்லை. கூப்பிடுதலை கர்த்தர் மறக்கவில்லை. அந்நாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நினைவு கூறும் தேவன், அற்புதங்களை செய்யும் தேவன், பதிலளிக்கும் தேவன், சமாதானத்தை கட்டளையிடும் தேவன், நம்மோடு கூட இருக்கும் தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் தேவன், சமாதானத்தை ஆறுதலும் தருகிற தேவன். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, என்னை நோக்கி நீ கூப்பிட்டிருக்கிறாய், நான் உனக்கு மறு உத்தரவு வரலை, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று வாக்களித்த தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென், ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென், ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சங்கீதம் 18:6 வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் சத்தத்தை அவர் கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் செவிகளில் ஏறிற்று. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன்.
என் சத்தத்தை அவர் கேட்டார். அது மட்டுமல்ல, என் கூப்பிடுதல் அவருடைய சன்னதியில் போய் செவிகளில் ஏறிற்று. நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் சன்னதியில் நினைப்பூட்டுதலாக அவருடைய சன்னதியில் போய் எட்டுகிறது. உங்கள் கூப்பிடுதலும் தெய்வ சமூகத்தில் எட்டுகிறது. தெய்வ சமூகத்தில் அது எட்டுகிறதாக இருக்கிறபடினாலே நிச்சயமாய் தேவன் நமக்கு மறு உத்தரவு அருளுவார். கண்டை மூடி, பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் பல நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, நான் பல நாள் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு கொடுப்பேன். அறியாத, உனக்கு புலப்படாத பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்க. பெரிய காரியத்தை, மகிமையான காரியத்தை செய்து பிள்ளையுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், குறைவுகளை நிறைவாக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரட்டும், சத்தியத்தில் நிலைத்து நிற்கட்டும், வசனத்தின் பழக்கம் உண்டாகட்டும், ஆரோக்கியமான வசனத்தில் இன்னும் வளர்ந்து முன்னேறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய குறைகளை நிறைவாக்குவதற்காய் நன்றி. பல நாள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி. கண்ணீரை கணக்கு வைக்கிறவர், கண்ணீருக்கு பதிலளிக்கிறவர், கண்ணீருக்கு அற்புதங்களை செய்கிறவர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பதிலளித்து உடைய பிள்ளைகளுக்கு மென்மையான காரியங்களை செய்யும். உடத்தில் யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ அவளுக்கெல்லாம் அற்புதம் செய்தீரே. நெருங்கி வந்து தொட்டு அற்புதங்களை செய்தீரே. ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடும் கலங்கிய கண்களோடும் இருதயத்தில் துக்கத்தை சுமந்து உடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உடைய குறைகளை நிறைவாக்கும் அப்பா. நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா. இப்போது அற்புதத்தை செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். ஜெபங்களை கேட்பதற்காக சொல்கிறோம். இன்றைக்கு ஒரு பதில் வரட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு வழி திறக்கட்டும், இன்றைக்கு பாதைகள் உண்டாகட்டும், இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
இப்பொழுதும் ஜெபக்குறிப்பை பதிவு செய்து உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. பல நாட்களாய் உடைய பிள்ளைகள் சில ஜெபக்குறிப்புகளை பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பித்து கொண்டே நாங்கள் இருக்கிறோம். நீர் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர் என்று இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பதில் வரட்டும், சரியான பதில் வரட்டும், சித்தத்தின்படி பதில் வரட்டும், நோக்கத்தின்படி பதில் வரட்டும். அது நிமித்தமுடைய பிள்ளைகள் பல நாள் ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததை பார்த்து அறிந்து ருசித்து மகிமைப்படுத்த கத்த கிருபைகளை தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் அப்பா. சமூகத்தில் இருக்கிற வயதான தாய் தகப்பன்மார்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவர்கள் தலைவி ஆசீர்வதியும், படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்த மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும் அப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஞானத்தை தந்து காத்துக்கொள்ளும். குட்டி கண்மணி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், விசேஷித்த கிருபையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை தந்து கத்தர் ஆசீர்வதியும். ஏற்ற காலத்தை திருமண வாழ்க்கையை அமைத்து தரும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. புத்திர பாக்கியம் இல்லாத மக்களுக்கு புத்திர பாக்கியத்தை தந்து ஆசீர்வதியும். வீடு வாசலாதவருக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி இப்படி பிள்ளைகளை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். தேவ இரக்கமும் தேவ தயவும் குடும்பத்தை காக்கட்டும் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இழந்தவைகளை திருப்பி கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பதிலளிக்கிற தேவன் அல்லவா. பதிலளித்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். தோல்வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. சிறுநீரக பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் அப்பா. இருதய சம்பந்தமான வியாதிகள் சுகமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண்டவர் த்ரோட் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், கற்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் நசனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இப்படி சுகமளிக்கும் வல்லமை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்து செல்லட்டும். பில்லி சுனிய மாந்திரிக கட்டுகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நஷ்டமடைந்தவர்கள் லாபத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் வருத்தப்படுகிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தி தேற்றும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. பல வருடங்களை முயற்சித்தும் பிள்ளையுடைய திருமணங்கள் நடக்காதபடி தடைப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொழில் நஷ்டமடைந்தவர்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மையை காண உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பல வருடங்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை தாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் மருத்துவமனைக்கும் மருத்துவருக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று மனநொந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்கித்தார். அன்பின் கரம் கூட இருக்கட்டும். ஜெபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலாதில் எங்களோடு கூட கலந்து கொண்டு பாடி ஆராதித்து ஜெபித்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்திற்கு மனம் இறங்கும், அற்புதங்களை செய்யும். எங்கள் தேசம் சேமத்தை காண உதவி செய்யும். எல்லா திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர், போதர், சுவிசேஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்றாடி ஜெபிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஸ்ரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை உத்தமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் எழுப்புதலுக்காக அநேக பரிசுத்தவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்க்க எழுப்புதலை காண கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியறலும். மேன்மைப்படுத்தும், காத்துக்கொள்ளும். தேவ இரக்கம் உண்டாகட்டும். உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதம் பூமிக்குரிய சகல நன்மைகளாலும் நிரப்பி காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. God bless you. God bless you.